அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். சாதாரணமாக நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் சில தவறுகள் வரலாம். ஓரளவுக்கு படித்தவங்களே செய்கிற பொதுவான தவறுகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்க்கும் ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த. இந்த ஒன் ஆஃப் தக்கு அப்புறம் எப்போவுமே ப்ளூரல் தான் வரணும். அது அந்த பல நவுன்ஸில் இருந்து ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ், இப்படி தான் வரணும். பல பையன்களில் ஒருவன் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஆஃப் த பாய்ன்னு வரவே கூடாது. அப்புறம் இந்த ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர், ஒரு பையனை குறிக்குது. அதனால் ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படி தான் வரணும். ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங்னு சில பேர் போடுவாங்க. அந்த மாதிரி வரவே கூடாது. ஏன்னா இந்த இஸ் அப்படிங்கிறது அந்த ஒன் ஆஃப் த அப்படிங்கிற சிங்குலருக்காக தான் இது வருது. ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு வரும். இதே மாதிரி இன்னும் சில பேர் 2 நெகட்டிவ் போட்டு பேசுவாங்க. ஐ காண்ட் ஏபிள் டு டூ தட் அப்படின்னா இது ரொம்பவே தப்பு. ஐ காண்ட் டூ தட் இல்லைனா ஐ எம் நாட் ஏபிள் டு டூ தட் அப்படின்னு வரலாம். ஐ எம் அனேபிள் டு டூ தட் அப்படின்னும் வரலாம். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு எரர் தான். ஐ டோன்ட் நோ நத்திங் அப்படின்னு வரவே கூடாது. ஐ டோன்ட் நோ எனிதிங் வரணும். இல்லைனா ஐ நோ நத்திங் அப்படின்னு வரும். அடுத்தது ஐ டிட் நாட்னு ஆரம்பிக்கும்போது அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஐ டிட் நாட் வெண்ட் தேர் அப்படின்னு வரவே கூடாது. இது தப்பு. ஐ டிட் நாட் கோ தேர் தான் வரணும். இதே மாதிரி ஐ டிடன்ட் ரைட், ஐ டிடன்ட் நோ, இப்படி டிடன்ட்டுக்கு அப்புறமா ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஏன்னா அவங்க அந்த செயலை செய்யவே இல்லை. ஐ டிடன்ட் பிளேடு அப்படின்னு வரக்கூடாது. ஐ டிடன்ட் பிளே, இதுதான் கரெக்டு. அடுத்தது ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற தப்பு. ஷீ டோன்ட் ஹாவ் த புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தப்பு. ஷீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதாலையும் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதாலையும் ஷீ டஸ் நாட் ஹாவ் த புக் அப்படின்னு தான் வரணும். இன்னும் சிலர் ஐ லைக் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்ட்ரனே ப்ளூரல் அப்படிங்கிறதால சில்ட்ரன்ஸ் வரக்கூடாது. ஐ லைக் சில்ட்ரன் அப்படி தான் வரணும். ஆனால் அப்பாஸ்ட்ராஃபி போட்டு எஸ் வரலாம். குழந்தைகளுடைய அப்படிங்கிற மீனிங்கில் சில்ட்ரன்ஸ் டே இந்த மாதிரி இது வரலாம். இது மாதிரி காமன் எரர்ஸ் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக பேசினா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ரொம்பவே அழகான இங்கிலீஷையும் நம்மளால் பேச முடியும். நன்றி, வணக்கம்.